ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே நம்ம சேனல் வந்து ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, ஏதாச்சும் தொண்டை கட்டின்னு இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 4 ஸ்பூன் ஆயில் விட்டுண்டு கத்திரிக்காய் வந்து வீட்டில் இருந்த கத்திரிக்காயை சடனாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இருக்கிற கத்திரிக்காய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியான கத்திரிக்காவை போடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதே எண்ணெயில் சோம்பு, சீரகம், கடுகு, அதுக்கப்புறம் மிளகு எல்லாத்தையும் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துங்க, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துங்க. பெரிய வெங்காயத்துக்கு சின்ன தக்காளி போதுமானதாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் அதிலே எல்லாத்தையும் போட்டு அரைச்சிறதுனால வீட்டு மிளகாய் தூள் தான் எப்போவுமே சமையலுக்கு. நீங்கள் தனியாக சேர்த்துக்கிறதா இருந்தால் தனி மிளகாய் தூளுக்கு சேர்த்துங்க. நான் வந்து வீட்டு மிளகாய் தூள் தான். அதுக்கப்புறம் உப்பு போட்டுண்டு தக்காளி வதக்கி வச்ச கத்திரிக்காவை போட்டுட்டு நல்லா இந்த மசாலா கூட வதக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. வேர்க்கடலை, முந்திரி, வெந்தயம். நான் வந்து எள்ளு சேர்த்துக்கணும். எனக்கு எள்ளு ஆகாததுனால நான் எள்ளு சேர்த்துக்க மாட்டேன். அரைச்சி வச்சு விழுது இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். புளியை அந்த புளி தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே ஸ்ட்ரக்சரில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸுக்காகட்டும் பிரியாணிக்காகட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வீடியோவில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து மறக்காமல் எள்ளு சேர்த்துங்க. எனக்கு ஆகாதுன்னு தான் நான் எள்ளு சேர்த்துக்கல. எள்ளு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அகெயின் வந்து வீடியோ சொல்கிறேன், எள்ளு சேர்த்துங்க. நான் எள்ளு சேர்த்துக்க மாட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.